அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, யாரெல்லாம் நகை அடமான கடன்கள் வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் 5 சவரனுக்குள்ள, அதாவது 40 கிராமுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய அனைத்து நகை அடமான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் மக்களே. இதை பத்தின முழு அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோல இருக்க போகுதுங்க. யார் யாரெல்லாம் இந்த நகை அடமான கடன்களை பயன்பெற போறாங்க, அதே மாதிரி தள்ளுபடி தொகையில யார் யார் பெயர்லாம் லிஸ்ட்ல வரப்போகுது, ஸோ இதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நேம் லிஸ்ட் வராதவங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம பேர் வர வைக்கிறது எப்படி, ஸோ இதை பற்றின முழு அப்டேட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த 5 சவரன் நகை கடன் இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்தெந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாகவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான நகை அடமான கடன்களுக்கான முழு தகவலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி, யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்றதுக்கான முழு அப்டேட் பார்க்க போறோம். சரிங்களா? தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் குறிப்பாக இந்த நகை கடன் மூலம் பெரும்பாலும் விவசாயிகளே பயனடைந்து வருகின்றனர். இதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நிலை வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது 2021 நடந்தது. இப்போ 2025 டு 2026 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல தான் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. தீர்மானங்கள் போடப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? அதுல உங்க பேர் இருக்கா இல்லையா எப்படி செக் பண்றது தான் தெளிவா பார்க்க போறோம். இதில் பல்வேறு குளறுபடிகள் நிலவி வருவதாகவும் இதனால் இப்பிரச்சனைகள் களையப்பட்டு பின்னரே அறிவிக்கப்படும் என தமிழக அரசு கூறி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. இந்த நிலையில் தீபாவளிக்கு விவசாய பெருமக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இத்தகைய அறிவிப்பானது வந்துள்ளது. அதில் தமிழகத்தின் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் அல்லது 40 கிராம் நகைக்கடன் அல்லது தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த 2025 டு 2026 ஆண்டிற்கான. சரிங்களா? யாரெல்லாம் இதுல பயன்பெற போறாங்க அப்படின்றதுக்கான அப்டேட் பார்க்கலாம். இதுல தமிழக அரசின் இந்த அறிவிப்பால நகை கடன் பெற்ற 16 லட்சம் பேர் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு. இந்த அரசாணையில் ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாமானிய மக்கள் பெரும் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. தள்ளுபடி தொகையை அரசே வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதனால, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நகை கடன்கள் தள்ளுபடி தொடர்பான கூடுதல் நெறிமுறைகளை கூட்டுறவு சங்க பதிவாளர் வகுத்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நகை கடன் தள்ளுபடி தள்ளுபடிக்கான அசல் மற்றும் வட்டியை அரசு ஏற்றுக்கொண்டு தள்ளுபடி தொகையை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
இது இது ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பார்ப்போம். மார்ச் 31 2021 இதே மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் நடந்தது சரிங்களா. வரையிலான காலகட்டத்தில் தகுதி நாளாக கொண்டு இந்த தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்டது. அதிலும் தீபாவளிக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அறிவிப்பானது பெருமக்கள் விவசாயிகள் மத்தியில் ஒரு ஹாப்பியான நியூஸாக இது பார்க்கப்பட்டது அப்போ டைம்ல. அதே மாதிரி இந்த டைம்லயும் அதே டைம்ல வந்து தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்மானங்களும் போடப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் கூட சரிங்களா. அரசுக்கு செலவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட அப்டேட் என்னன்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி மூலம் அரசுக்கு ரூபாய் 6000 கோடி ரூபாய் வரையிலான செலவாகும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தள்ளுபடியின் அசல் தொகை மற்றும் ஏப்ரல் 2021 முதல் அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நாள் வரையிலான வட்டியை அரசே ஏற்கும் என்றும் தெரிவித்துள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த நகை அடமான கடன்களுக்காக கிட்டத்தட்ட நமக்கு 6000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 2025 டு 2026 ஆண்டுக்கான இந்த தொகை சரிங்களா. இந்த நகை அடமான கடன்கள்ல யார் யார் பேர்லாம் இருக்கும் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து 5 பவுன் சரிங்களா, கரெக்டா 5 பவுன் 450 4 4.25 பவுனு 4.5 பவுனு 4 பவுன் இந்த மாதிரி கரெக்டா வந்து 40 கிராம் 41 கிராம் இருந்தாலும் சரி 40 கிராம் இருந்தாலும் சரி நீங்க கணக்குல வர மாட்டீங்க. கரெக்டா 40 கிராம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதற்குள்ள இருக்கணும் சரிங்களா. 40 கிராம் 35 38 இந்த மாதிரி கிராம்ல இருந்தா கூட நீங்க எலிஜிபிள் தான் சரிங்களா. கன்ஃபார்மா உங்களுடைய நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செஞ்சப்படும் ஓகேங்களா. இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுமே கூட சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க சீக்கிரமா தள்ளுபடி கொடுக்க மாட்டாங்க. இந்த 2025 தேர்தல் நேரங்கள் வரப்போகிறதுனால இந்த நகைக்கடன்கள் 6000 கோடி ரூபாய் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. மொத்த நிலுவை எவ்வளவு என்ன ஏது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் அறிவிப்பை அடுத்து குடும்ப அட்டையின்படி ஒரு குடும்பத்தினர் மார்ச் 31 21 தேதி வரை 5 பவுனுக்கு உட்பட்டு தங்க நகைகளை அடமானம் வைத்து நகைக்கடன் பெற்றதில் ஒரு சில கடன்தாரர்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ தங்களது கடன்களை செலுத்தியது நீங்களாக நிலுவையில் இருந்த தொகை 17,114.64 கோடி அளவிற்கு. அதன் பிறகு 2021 ஆண்டுல இந்த முழுமையாக ஒண்ணாம் தேதி முதல் செப்டம்பர் 30 வரை கடன்தாரர்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ தங்களது கடன்களை செலுத்தியது மற்றும் தகுதி பெறாத தேர்வர்களை நீக்கிய பின்னர் அசல் வட்டி அபராத வட்டி மற்றும் இதர செலவுகள் உள்ளிட்ட தொகையாக 6000 கோடி ரூபாய் வந்து தோராயமாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர்ல கண்டிப்பா இந்த நகை கடன்கள் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே நீங்க மினிமம் உங்களுக்கு 6000 கோடிக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி 5 பவுனுக்குள்ள இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ மறக்காம இந்த நகை கடன்கள் தள்ளுபடியை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.